தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையின் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், காந்தி நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், நயினார்பாளையம், மாமந்தூர், செம்பாக்குறிச்சி, கனியாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, மதுரை மாவட்டங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரை அண்ணாநகர், கோரிப்பாளையம், தல்லாக்குளம், தமுக்கம், தெப்பக்குளம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. ஆட்சியர் வளாகத்தில் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகனங்கள் சேதமடைந்தன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தென்கரை கோட்டை, வடக்கரை கவுண்டன்பட்டி, பள்ளிப்பட்டி, கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஈரோட்டில் கருங்கல்பாளையம், பன்னீர்செல்வம் பூங்கா, சோலார், குமலன்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 1/2 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான காரடியூர், பாரூர், அரசம்பட்டி, அகரம், மஞ்சமேடு உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உள்ள பகுதியில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் இருந்து அருவி போன்று மழைநீர் கொட்டியது. அந்த நீரில் அருவியில் குளிப்பது போன்று ஒருவர் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தார். யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் குளித்தது பயணிகளிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் சந்தைப்பேட்டை, டோங்கிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. வீடுகள் மீதும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதேபோன்று அவனியாபுரம், திருப்பரங்குன்றம், திருநகர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அவனியாபுரத்தில் மின்வயர்கள் மீது மரம் சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாநகரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சத்திரம் பேருந்து நிலையம், தில்லைநகர், உறையூர், மத்திய பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், சமயபுரம், லால்குடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.